வணக்கம். இன்று நாம் புதியதொரு அத்தியாயத்தில் பார்க்கலாம். அருள் உடைமை. அருள் என்றால் என்ன? கருணை. கருணை என்றால் என்ன? பிற உயிர்களிடத்தில் இரக்கம் காட்டுதல். எதற்காக இரக்கம் காட்ட வேண்டும்? நல்லா தானே இருக்குது. நல்லா இருந்தால் இரக்கம் காட்ட மாட்டோம் இல்லையா? அதற்கு ஏதாவது ஒரு தேவை. எந்த உயிராக இருந்தாலும் சரி, அது ஒரு நாயாக இருக்கலாம், பூனையாக இருக்கலாம், அல்லது மனிதர்களாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவை சற்றே இடர்படும் பொழுது நாம் அவற்றுக்கு கருணை உள்ளத்தோடு ஏதாவது ஒரு உதவியை செய்கிறோம். எங்கேயாச்சும் மாட்டிக்கிட்டு இருக்குன்னா அதை எடுத்து விடுறது, பசியோடு நம்மளை சுற்றி வந்தால் எதையாவது சாப்பிட கொடுக்கறது, தண்ணீருக்கு அலைந்தால் தண்ணீர் வைப்பது. இதுதான் கருணை, அருள் என்று பெயர். மனிதர்களாக இருந்தால் அவர்களுக்கும் இதே நிலைதான். நிறைய பேர் பார்க்குறோம், வெளியில் மனநலம் குன்றியவர்கள் சாலை ஓரங்களில் படுத்திருப்பார்கள் அல்லது அலைந்து திரிந்து கொண்டிருப்பார்கள். பசிக்கு கையேந்தி நிற்பார்கள், அது பசி என்ற உணர்வு கூட தெரியாமல். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? அவர்களுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்குறோம். இல்லை, உடைகள் சரியாக இல்லை என்றால் ஏதாவது ஒரு உடையை வாங்கி அவருக்கு அணிவிக்கிறோம். இதெல்லாம் தான் கருணை, அருள் என்று பெயர். இந்த அருள் எல்லா மனிதர்களிடத்திலும் இருக்க வேண்டும். அது இருக்கிறதா என்பது கேள்விக்குறி. உலகத்தில் இத்தனை மக்கள் தொகை இருக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதரும் ஒருவரை கவனித்தால் கூட இது போன்ற நிலைகள் ஏற்படாது. ஆனால் சில பேரிடத்தில் மட்டுமே இத்தகு கருணை உள்ளம் காணப்படுகிறது, இரக்க குணம் காணப்படுகிறது, மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற உந்துதலும் எண்ணமும் தோன்றுகிறது இல்லையா? இதைத்தான் வள்ளுவ பெருந்தகை இந்த அதிகாரத்தில் மிக அழகாக 10 குறட்பாக்களில் எடுத்து உரைக்கின்றார். நாம் இன்று குறளுக்கு போகலாம். குறளுக்கு போகிறதுக்கு முந்தி உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்னா, பெரும்பாலும் பெண்கள் ஏதாவது ஒரு விஷயம் அல்லது கஷ்டம், இன்னல் இருந்தால் உடனே என்ன பண்ணுவாங்க? கண்ணில் தண்ணி வச்சு அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஏதாவது ஒரு சின்ன விஷயமாக கூட இருக்கும், அதற்கு உடனே என்ன பண்ணுவாங்க? அப்படியே உட்காந்து அழுவது. ஆனால் எனக்கு என்னுடைய பெற்றோர் சொல்லி கொடுத்தது, எந்த காலத்திலும் கண்ணில் கண்ணீர் வரக்கூடாது. அப்படி கண்ணீர் வந்தால் நீ பலவீனமாகி விடுவாய், உன்னுடைய பலமானது தொலைந்து போய்விடும், அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு ஏற்படாது, நீ எழுந்து நிற்கக்கூட திராணியற்று போய்விடுவாய். ஆகவே கஷ்டங்கள் வரும் பொழுது அதனை ஏற்றுக்கொள்ளலாம், கஷ்டமும் படலாம். ஆனால் மிக விரைவிலேயே நீ அதிலிருந்து மீண்டு வர வேண்டும். அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும். அந்த எண்ணம் வந்தால் உன் அழுகை தொலைந்து போய்விடும். அழுகையை தொலைத்தால் மட்டுமே நீ அடுத்த அடியினை எடுத்து வைக்க வேண்டும். அப்போ தான் உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது உண்மையும் கூட. எந்த கஷ்டம் வந்தாலும் பெண்கள் கண்களில் கண்ணீரை வைத்து கொண்டு அதை கடக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களால் ஒருபோதும் கடக்கவே முடியாது. மீண்டும் 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 தன் பலத்தையும் புத்தியையும் இழந்து பலவீனமாகி விடுவார்கள். ஆகவே உங்களுக்கு இதனை ஒரு சிறு வேண்டுகோளாக நான் விடுக்கிறேன். பெண்களே, அழுங்கள், அழ வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதற்கும் ஒரு அளவை வைத்து அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை மேலோங்க செய்தீர்களானால் இந்த அழுகை தன்னாலே அடங்கிவிடும். அப்பொழுது நீங்கள் செயல்படும் திறனும் என்ன செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் உங்களை உந்தி தள்ள நீங்கள் முன்னோக்கி செல்லுவீர்கள், வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள் என்று இந்த தருணத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்குறேன். பயன்படுத்தி பாருங்களேன், நல்லா இருக்குதானு? இப்போ குறளுக்கு போகலாம். அருட்செல்வம் செல்வத்துட்செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் ஊழ. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் ஊழ. மிக எளிமையாக, இனிமையாக, அழகாக இருக்கிறது இந்த குறள். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம். செல்வம் என்று சொன்னால் அது
பணமாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், மனைகளாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த செல்வம் எவ்வளவு வேண்டுமானாலும் ஒருவரிடத்தில் இருக்கலாம். ஆனால் அத்துணை செல்வங்கள் இருந்தாலும் அவற்றில் மிகச்சிறந்தது எது என்றால் கருணை உள்ளத்தோடு பிற உயிர்களிடத்தில் நாம் அன்பு காட்டுதலே மிகச்சிறந்த செல்வமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் பிற செல்வங்கள் அனைத்துமே யாரிடம் வேண்டுமானாலும் இருக்கலாம். அது நல்லவர்கள், தீயவர்கள் என்று வகைப்பாடுபடுத்தி வருவதில்லை. செல்வத்தை யார் வேண்டுமானாலும் ஈட்டிக்கொள்ளலாம். அந்த செல்வம் மிகுதியாக இருக்கலாம், மிக 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 அதிகமாகவும் இருக்கலாம். ஆனால் எவ்வளவு செல்வங்கள் ஒருவனிடத்தில் இருந்தாலும் அந்த செல்வங்கள் எல்லாம் செல்வங்களாக கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது. ஆனால் கருணை உள்ளத்தோடு எவன் ஒருவன் பிற உயிர்களிடத்தில் நடந்து கொள்ளுகிறானோ அதுவே மிகச்சிறந்த செல்வமாக கருதப்படுகிறது. இந்த இடத்துல பூரியார் அப்படின்னு சொல்கிறாரு. பூரியார் என்று சொன்னால் என்ன? இழிந்தவர்கள். இழிந்தவர்கள் என்று சொன்னால் நல்ல குணங்கள் இல்லாதவர்கள். அவர்கிட்ட கூட செல்வம் இருக்கும். செல்வம் யாரிடம் வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த செல்வம் எல்லாம் செல்வம் அல்ல. ஆனால் இரக்கம், அருள், கருணை என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு குணம் மட்டுமே மிகச்சிறந்த செல்வமாக கொள்ளப்படுகிறது என்று இந்த குறள் நமக்கு விளக்குகிறது. நன்றியுடன் இன்று விடைபெறுகிறேன். நாளை மீண்டும் சந்திக்கலாம்.